வணக்கம் மக்களே, உங்கள் நண்பன் ஆர்கே சதீஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் 6 அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூலை வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுன் நிறுவனரும் வெடன் குழுமமும் சேர்ந்து வெளியிடுகிறது. இதில் பங்கேற்பவர் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நூலை வெளியிடுகிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர் ஐயா சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அம்பேத்கரும் பேரனுமான சமூக செயல்பாட்டாளர் ஆனந்த் செல்டுடே அவர்களும் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலும் ஒரு வாரத்துக்கு மேலாக பேசும் பொருளாக அமையும். ஏனென்றால் அண்ணன் திருமா அவர்களின் கொள்கை தலைவராகவும் சித்தாந்தமாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி அம்பேத்கரின் சிந்தனையில் செயல்பட்டு வரும் கட்சி. அத்தகைய கட்சி இந்த நூலை வெளியிடுவதில் ஏன் பாரபட்சம் பார்க்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் திமுக கூட்டணியுடன் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் திமுக கூட்டணியை விட அம்பேத்கர் நூல் வெளியிடுவதுதான முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்பது பட்டியல் சமூகத்திற்கு உள்ளானவர் என்று சித்தரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அந்த வகையில் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்று பறைசாற்றி கொண்டிருக்கும் திருமா அவர்கள் ஏன் இப்படி அதில் கலந்து கொள்ளாமல் விலகுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டது, அவர் கொள்கை தலைவரும் அவர்தான். ஆனால் அவர் இன்னைக்கு எடுத்து செல்வது ஒட்டுமொத்த ஜாதி பேதம் பார்க்காம இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் அமையப்போகுது இந்த நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து உதவி செய்கிறாரு, ஹோம் ஃபாரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹோம் ஃபார் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி அதை கூட இங்கே சில பேர் செய்ய மறுக்கிறாங்க. அமைச்சர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் போயிருந்தார், அங்கே சேத்தவாரி அடித்ததாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் போகிற அந்த நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கழிச்சிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்டல் திறக்க போயிருந்தார், ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிருந்தார். இப்படி எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் அவர் வந்து ஏன்னா அமைச்சர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரு வெள்ளம், ஒரு மக்கள் சேதாரமாக இருக்குது. அந்த வெள்ளத்தை காண வந்த மக்களை விட விஜய் அவர்களை காண ஒரு மக்கள் அதிகமாக இருப்பார்கள். அது கூட நெரிசல் ஏற்படும், தடியடி ஏற்படும். அது மொத்த பலியையும் தூக்கி விஜய் மேல் செலுத்துவீங்க. ஏன்னா சாதாரணமாக அவர் வந்து நின்னாருமே 10,000 பேர் 10 லட்சம் பேர் கூடுற கூட்டம் அது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குது அவர்கிட்ட. அவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு இயல்பு நிலையெல்லாம் இழந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்திலிருந்து வாடிக்கொண்டிருக்கும் சூழலில் அந்த செய்திகளை பொருட்படுத்தாமல் விஜய் வந்த செய்திகளே ஒரு வாரம் போயிட்டுருக்கும். அப்போ எங்கெங்கே வந்து சேதாரமாயிருக்கு, என்னென்ன மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது யாருக்கு தெரியாமல் போயின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அங்கே வராமல் தன் சொந்த செலவில் 2 பேருந்துகளை விட்டு மக்களை கூப்பிட்டு அழைத்து வந்து பனையூர் அலுவலகத்தில் வந்து அவர் எல்லாம் நிவாரணம் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த காசு எடுத்து அவங்க எதுவும் பண்ணல. கவர்மெண்டோட நம்ம வரி பணத்தை எடுத்து அவங்க 2,000 பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் சொந்த பணம், சொந்த காசு, நடித்த பணத்தை, சம்பாரித்த காசை எடுத்து மக்களுக்கு பண்ணுறாரு. அதுக்கு இது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு கவர்மெண்ட்டே கட்டி ஆள்ற அவங்க 2,000 பண்ணுறாங்க. ஒரு தனி மனிதன் 2,000 பண்ணிகிட்டு இருக்கார் குடும்பத்துக்கு, இன்னொரு குடும்பத்துக்கு இன்னும் பண்ணுறதா இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத குறை கூறுவது தவறு. இந்த நேரத்தில் அவர் உதவி செய்கிறார், அதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்கே சதீஷ். நன்றி, வணக்கம்.